மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, சேல் சீக்ரெட் விற்பனை ரகசியங்களுடைய 2 பகுதி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இது பகுதி 3. இத நான் எப்படி கொண்டு போலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, முதல் 2 பகுதியில நம்ம பல்வேறு விஷயங்கள நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அந்த விற்பனை சீக்ரெட்ல பல விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது பிராக்டிகலா நம்மளுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு இம்பாக்ட்ட உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுமையா உள்வாங்கிக்கணும் அப்படின்னா, அது பிராக்டிகலா இருக்கக்கூடிய ஒரு நபர்ட்ட நம்ம பேசினா தான், அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் புரிய வரும் என்ற அடிப்படையில, என்னுடைய அணியைச் சேர்ந்த முகவர் சிவசங்கரன் நாராயணன் அவர்களிடம் இத சொன்னேன். நான் உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். வேற எதுவுமே அவர்ட்ட சொல்லிலாம் நான் கூட்டிட்டு வரல. அவர் இந்த 2 பார்ட்டையும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டாரு. அது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா அந்த பார்ட்ட பார்த்திருந்தா கூட அதுக்கு ஏத்த மாரி அவர் மென்டலி பிரிப்பேர் ஆகி கூட வந்திருப்பார்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த பகுதிய அவர் பார்க்கல. அதனால இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே அவருக்கு புதுசா தான் தோணும். அதுக்கு உள்ளன்போட அவர் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கிறாரு. இத ஏன் சிவசங்கர நாராயணன கூப்பிட்டேன் அப்படின்னா, இவர் என்னுடைய அணியில கடந்த 2003ல இருந்து இவர் செயல்பட்டிருக்காரு. முதல்ல பகுதி நேரமா இருந்தாரு. ஒரு கம்பெனில ஒரு மேனேஜ்மென்ட் லெவல்ல இருந்து, அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லயும் எல்ஐசி ஏஜென்சியும் விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சின்சியரா பண்ணுவார். அவர் பண்ணக்கூடிய வணிகம் ஒரு பெரிய லெவல் இல்ல அப்படின்னா கூட, அந்த பார்ட் டைமா பண்ணும்போது கூட, அவர நம்பி போட்ட அந்த கிளையன்ட்க்கு 100%க்கு மேலேயே அவரு சர்வீஸ் குடுப்பார். அந்த மதிய இன்டர்வல்ங்கிறது அவருக்கு அந்த 2 டூ 3 அந்த டயத்துக்குள்ள நம்ம குடுக்கக்கூடிய பேப்பர் குடுக்கறது, இல்ல ரெனிவல் குடுக்கறது, இல்ல ஏதாச்சும் சர்வீஸ் தேவைப்படுறது, லோன் அப்ளிகேஷன் குடுக்கறது, சரண்டர் குடுக்கறது, ஸ்டேட்டஸ் பார்க்கிறது அப்படின்னு அந்த கிளையன்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து சர்வீஸையும் அந்த 1 ஹவர்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவரு சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு தெரியல. அடுத்து அவருடைய பணிக்கு போயிருவாரு. அடுத்து 9, 10 மணி வரைக்கும் அவருடைய பணி இருக்கும். அப்படி பகுதி நேரமா செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிவசங்கர் கொஞ்ச நாள் கழிச்சு முழு நேரமா ஆகுறாரு. அப்ப அதுக்கப்புறம் வெற்றி பெற துடிக்கிறார். அப்ப எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெரிய அச்சீவர தான் நெறைய பேர் பேட்டி காண்பாங்க. "நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? அத சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி. நம்ம அதுக்கு மாறா வெற்றி பெற துடிக்கக்கூடிய ஒரு முகவர இன்னைக்கு நம்ம பேட்டி காண போறோம். ஏன்னா, இப்பேற்பட்ட முகவர நம்ம பேட்டி கண்டா தான், அந்த வெற்றி பெற துடிப்பவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். வெற்றி பெற்றவர்களை விட, வெற்றி பெற துடிப்பவருடைய எண்ணிக்கை மிக அதிகம். அப்ப அந்த துடிப்பவர் என்ன மிஸ் பண்றாரு வெற்றி பெறதுக்கு அப்படிங்கிறத, அடுத்து நம்ம வெற்றி பெற்ற முகவரோட ஒரு பகுதிய நம்ம வச்சுக்கலாம். அத அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம சிவசங்கரன் நாராயணன் அவர்கள நான் கூப்ட்டுருக்கேன். வணக்கம் சிவசங்கர். மதிய ஆயுதம் சேனல் உங்களை சார் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றது. நான் வணக்கம் சார். சொன்னோனே உங்களது பல்வேறு பணிக்கிடையிலும் நம்மளுடைய முகவர் சமுதாயத்துக்காக நேரம் ஒதுக்கி உங்களது கருத்துக்களை பதிவிட வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம், நன்றிகள். இப்ப நம்ம வணக்கம் சார். வணக்கம். பேச துவங்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். இப்ப நீங்க இதனால பகுதி நேரமா எனக்கு முதல்ல எல்ஐசி ஏஜென்சிக்கு வரும்போது பகுதி நேரமா தான் வந்தீங்க. ஆமாங்க சார். பகுதி நேரமா நீங்க செயல்படும் போது உங்களது பர்ப்பஸ் என்னவா இருந்தது? இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எதுக்காக எடுத்தீங்க? அதனுடைய நோக்கம் என்னவா இருந்ததுங்க அப்ப? அன்றைய காலகட்டத்துல. சார் எக்ஸ்ட்ரா மணி கம்பெனில எக்ஸ்ட்ரா வேலை மணி பார்க்கும். ஆமாங்க எக்ஸ்ட்ரா சார். மணி ஆமாங்க சார். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்தீங்க. ஆமாங்க அது சார். அப்ப அது நீங்க அச்சீவ் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா நோக்கம் நீங்க எந்த பர்ப்பஸ்க்காக வந்தீங்களோ அது அச்சீவ் பண்ணீங்களா? இல்ல கண்டிப்பாங்க சார். கம்பெனில வேலை பார்க்கறத விட கொஞ்சம் அதிகமா தான் சம்பளம் வருது. அதிக சம்பளம் இதுல வருது. கண்டிப்பா பண்ணுங்க சார். ரைட். அப்ப எந்த ஸ்டேஜ்ல ஃபுல் டைமா இத பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க? சார் ஓரளவு நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன்ல கொஞ்சம் வெளிய வந்தேன்.
கொஞ்சம் ஸ்பீடா இறங்கலாம். அந்த டிசம்பர் மாசம் எல்லா ஸ்கீமும் க்ளோஸ் பண்ணாங்கல்ல சார். ஆமா. புதுசா எல்லாமே ஸ்கீம் வருது. ம். 2014 என்னங்க சார்? 14ன்னு நினைக்கிறேன். எல்லா ஆமா. ஸ்கீம் முடியுது. புதுசா எல்லாமே ம். வருது. ம். கடைசியில மாறுது. ஆமா. வரும்போது எல்லா பிளானும் கொஞ்சம் வித்ட்ரா ஆகி புதுசா வந்துச்சு. ஆமா நம்ம எல்லாம் மீட்டிங்லாம் போட்டீங்க. ஆமா. இப்ப என்ன சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ம். அந்த இதுல கொஞ்சம் ஃபுல் டைம் இறங்கலான்ட்டு இறங்குனேன் சார். ஃபுல் டைம் இறங்கி கிட்டத்தட்ட அந்த வருஷம் ஒரு ரூ. 7,00,000 பக்கம் பிரீமியம் கொடுத்தேன் சார். சரி, 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 சரி. அந்த வருஷம் அந்த ஃபுல் டைம் வருஷம். இறங்கி கம்பெனி ஆமா. அந்த ஃபுல் டைம் இறங்குன வருஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு 1 crore பாலிசி குடுத்தீங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல சார் 1 crore பாலிசி அதுக்கப்புறம் தான் சார். ஆனா பெரிய பாலிசி கொடுத்தேன். கிட்டத்தட்ட பிரீமியமே ரூ. 4,00,000 பிரீமியம் ஒரே பார்ட்டிட்ட கூட வாங்கினேன். ஒரே பாட்டு கூட வாங்குனீங்க. ஆமா நம்ம கேபிகே எல்லாம் அப்பதான் இதாச்சு. அப்புறம் இன்னொரு நிட்டிங் பார்ட்டி அவர் ஒரு ரூ. 6,00,000 பிரீமியம். அந்த மாதிரி கொஞ்சம் ம். பிரீமியம் ஜாஸ்தியா வந்துச்சு. சரி, 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 அந்த சரி. பீரியட்ல தான் இப்ப பொதுவா என்ன ம், சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சிறப்பா ம். செயல்படணும் அப்படின்னா, நம்ம சரிங்க சார். இன் நம்ம என்ன பர்ப்பஸுக்காக இந்த பூமியில வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சரிங்க சார். கோணத்துல நீங்க எப்பயாவது உங்கள சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் ஆண்டவன் இந்த முகவர் தொழில உங்களுக்கு குடுத்திருக்காரு அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்ததுண்டா? இல்லைங்க சார். கண்டிப்பா இல்ல. இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆனா ஃபீல் பண்ணலைங்க சார். ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்கல. ம். ஏதோ சம்பாதிக்கிறோம். பகவான் வந்து கம்பெனிலேருந்து வேலையிலேருந்து நின்னதுக்கு அப்புறம் இந்த தொழிலையாச்சும் குடுத்துருக்கானே. பரவால்ல. இதுவும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் ஒழிய, ரொம்ப சிந்திக்கலைங்க சார். ஆழமா ரொம்ப சிந்திக்கல. சிந்திக்கல. கொஞ்சம் இனிமே ஆமா. கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் சிந்திங்க. கண்டிப்பாங்க சார். இன்னொன்னு சொல்றாங்க. நீங்க ஆ. சொன்னீங்க இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு வந்து காரணம் வந்து எனக்கு கூடுதலா வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆமாங்க தொழிலுக்கு சார். வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க சார். எல்லாருமே ஒரு தொழில் பண்ணுவது என்பது கூடுதல் வருமானத்துக்கு தான். அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆமாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகும், அதே சரிங்க சார். கூடுதல் வருமானத்துக்காக தான் இந்த தொழில உங்களுக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது பர்ப்பஸ் உங்களுக்கு இருக்கா இதுல? அப்படின்ட்டு ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க சார். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அவ்வளோதான் சார். இது மூலமா ஒரு குடும்பத்துக்கு நல்லது செய்றோமே, சர்வீஸ் பண்றோம். அந்த அது அந்த மென்டாலிட்டில கொஞ்சம் உங்களுக்கு எண்ணங்கள் சேஞ்ச் வந்திருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இருக்குங்க சார், இருக்குங்க சார். கண்டிப்பா இருக்குது. உதாரணத்துக்கு நான் இத எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். மக்கள் திலகம் தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க சார். மக்கள் திலகம் யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர். ஆமாங்க அவரு சார். எதுக்காக வந்தாருங்க சினிமால? நடிக்க. நடிக்கிறதுக்கு. பணம் சம்பாதிக்கிறது தான். வறுமைக்காக தான் வந்தாரு. ஆமா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, முதல்ல அவர் ஒரு டிராமா கம்பெனில சேர்ந்து, அப்புறம் நம்ம சினிமாவுக்கு போனா அதிகமா வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆமா. பணத்துக்காக தான் முதல்ல நடிக்க வந்தார். ஆமாங்க சார். ஆனா, அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பணம் முக்கியம்னு ம். நினைக்கல. அவருடைய பார்வை எப்படி போச்சுங்க அதுக்கப்புறம்? மக்களுக்கு நம்மளால் உதவி முடிந்த செய்யணும். உதவிய வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும். நல்ல விஷயத்த நம்ம படத்தின் மூலமா வந்து பரப்பணும் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு கொள்கைய வைத்துக் கொண்டாரா இல்லையா? கண்டிப்பாங்க சார். எத்தன கோடி குடுத்தாலும் குடிக்கிற மாரி நடிக்க மாட்டாரு. சிகரெட் குடிக்க மாட்டாரு. எடுத்த ஆமாங்க உடனே சார். அவன் வில்லனே இருந்தா கூட எடுத்த உடனே போய் 4 குத்து குத்த மாட்டாரு. 3 அடி குத்து வாங்கிட்டு குத்து தான் வாங்குன பிறகு லைட்டா பிளட் வந்த பிறகு தான் திருப்பி அடிப்பாரு. ஆமாங்க அப்படின்னு சார். அவருக்குன்னு சில கொள்கை வச்சிருந்தாரு. அதே மாரி எந்த பொண்ணையும் அவரு போய் காதலிக்க மாட்டாரு. அவங்க அந்த கனவு மாரி தான் சார். சில நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு இப்ப வந்து புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து பணத்துக்காக ஒரு தொழிலை எடுத்தால் கூட, ம், பணம் ம். மட்டுமே அதோடைய நோக்கமா நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளால் அதில் முழுமையாக செயல்பட முடியாது. அப்ப கண்டிப்பாங்க இந்த சார். கண்டிப்பா. தொழில வந்து நீங்க எப்ப பிறருக்கு சேவை செய்வதற்காக, பிறர் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு குடுப்பதற்காக, இந்த தொழில் நம்ம செய்யறோங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, என்ன நடக்கும் தெரியுமா சிவசங்கர்? சொல்லுங்க சார். உங்களுக்கு சோர்வு வராது. யாராவது ம். பாலிசி போட மாட்டாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க மேல உங்களுக்கு பரிதாபம் தான் வரும். ஐயோ! இவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம குடுக்குறோம். இத வந்து அவங்க ம். உள்வாங்க மாட்டேங்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு பரிதாபம் தான் வரும். அதனால இந்த ஒரு லட்சியத்தோட நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறது தான் விற்பனை ரகசியத்துல நான் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டுங்க. முதல்ல ஓகேங்க உங்களுடைய சார். இந்த தொழில் எதற்காக அப்படின்னு ஒரு பர்ப்பஸ வந்து நீங்க
உண்டாக்கிக்கங்க. அப்பதான் இன்னும் வேகமா செயல்பட முடியும். ஏன்னா நீங்க வந்து வெற்றி பெற துடிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு ஒரு 5, 6 வருஷம் முன்னாடி எம்டிஆர்டி கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ண நிலைமையில வந்து நம்ம விட்டோம். ஆமாங்க சார். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் நீங்க அந்த எம்டிஆர்டி கோலை இப்பயும் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கேன் சார். அ அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க கோல் சார். வச்சு ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஒர்க் பண்ணுவோம், வர்றது வரட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டில இருக்கீங்களா? உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. சார் எனக்கு என்னமோ 2க்கும் மீடியமா இருக்க மாரி தெரியும் சார். கோலும் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் போயிட்டு இருக்கு சார். அந்த மாரி தான் போகுதுங்க சார். என்ன மாரி கோல் வைக்கிறீங்க? இப்ப 31/3 முடிஞ்ச உடனே 1/4 பொறக்குதுன்னு வைங்களேன் ஒவ்வொரு ஆண்டும். ஒவ்வொரு சரிங்க சார். நிதியாண்டும் பொறக்குது. நம்ம பொதுவா புத்தாண்டு அன்னைக்கு ஒரு சபதம் ஏற்போம். அந்த மாரி அதான் சார். 1/4க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு புது நியூ இயர். நம்ம வந்து எல்லாம் ஒரு டீமா போய் புது கணக்கு பூஜை போடுவோம். ஆமாங்க எல்லாம் சார். சாமிய கும்பிடுவோம். அப்படி ஆமாங்க சார். சாமி கும்பிடும்போது உங்க மனசுல என்னதான் நீங்க நெனைப்பீங்க? அந்த வருஷம் என்ன பண்ணணும்னு நெனைப்பீங்க? நான் நினைக்கிறது இப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பா சிஓடி பண்ணணும் சார். சிஓடி பண்ணணும். சிஓடி முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் எம்டிஆர்டி தாண்டி நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு உண்டான செயல்பாடுகளை பண்றேனான்னு எனக்கு தெரியலைங்க சார். ஆனா அத பண்ண மாட்டேங்கிறேன். அது உறுதியா தெரியுது. இருந்தாலும் ஆசை மனசுல நிறைய இருக்குது. சிஓடி கண்டிப்பா முடிக்கணும், முடிக்கணும், முடிக்கணும்ன்ட்டு. டெய்லி ஒரு 10 டே மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். குறைஞ்சது. சரி. இப்ப நானு சென்னை போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சென்னைக்கு முதல்ல டிக்கெட் புக் பண்ணணும். நான் சென்னை பஸ்ஸா, எங்கிருந்து ட்ரெயினா முடிவு. நான் சென்னைக்கு நான் எங்கிருந்து போகணும் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும்ல. நான் கண்டிப்பா. எந்த நான் எந்த இடத்துல இருந்து போறேன்? கோயம்புத்தூர்ல இருந்தா, திருப்பூர்ல இருந்தா அப்படின்னு தெரிஞ்சா தானே அதுக்கேத்த மாரி நான் பாதைய தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாரி நீங்க கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. சிஓடி போகணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, முதல்ல இப்ப ம். எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு உங்கள சுய பரிசோதனை பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். நம்ம ஏன் இலக்க அடையாததுக்கான காரணம் எல்லாம் விற்பனை ரகசியத்த வந்து இதெல்லாம் தான் இந்த 2 பார்ட்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். இனிமே போய் பாருங்க அந்த பார்ட்ட. சரிங்க சார். அந்த சரிங்க சார். பார்ட்ட நான் பார்த்தீங்கன்னா, நம்ம ம். எதெதெல்லாம் செய்ய தவறிக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதான் ஓ! சார். அதான் சார். இதனால தான் நம்மளால முழு இன்வால்வ்மென்ட்டோட பண்ண முடியலையோ! அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். ஓகேங்க சார். அப்ப நீங்க முதல்ல இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது உங்க நிலைமை என்னங்கிறது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கீங்களா? இல்லைங்க சார். அந்த அளவுக்கு பார்க்கல. அந்த அளவு பார்க்கல. ஏதோ என்ன மாசத்துக்கு என்ன ஆவரேஜா வருது. ரைட் போயிட்டு இருக்குது. இந்த மாசம் ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்றோமா? அதோட அப்படியே போயிட்டே இருக்குது. இப்ப நீங்க சிஓடி பண்ணணும் அப்படின்னா, ஆமாங்க சார். மெயினா என்ன பண்ணணும் அதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 30,00,000 கமிஷன் வாங்கணும் சார். இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு பாருங்க. உங்களது ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? போன வருஷம் வந்து எத்தன பாலிசி பண்ணீங்க? அதுல எவ்வளவு பிரீமியம் வந்து நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? அப்ப சராசரியா ஒரு பாலிசிக்கு எவ்வளவு ஆயிரம் பிரீமியம் நீங்க வாங்குறீங்க? அப்ப சிஓடி வேணும்னா, நம்ம இதே லெவல்ல, இதே செக்மென்ட்ல வொர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரீமியம் தான் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம எத்தன பாலிசிய பிடிக்கணும்? அப்ப எத்தன பேர பார்த்து நம்ம போன வருஷம் இத்தன பாலிசி பிடிச்சோம்? இப்ப உதாரணத்துக்கு நான் இன்னும் டீட்டெயிலா கேட்கிறேன். நீங்க பண்ணக்கூடிய ம். வணிகத்துக்கெல்லாம் நீங்க ரெக்கார்ட் வந்து மெயின்டெயின் பண்றீங்களா? எப்படிங்க சார்? எப்படிங்க சார்? கிளையன்ட்ஸுக்கு. ரெக்கார்டு மெயின்டெயின் பண்றீங்களா? எத்தன பேர பார்க்கிறீங்க? அதுல எவ்வளவு பேர்ட்ட நீங்க பாலிசி வாங்குறீங்க அப்படின்னு உங்கட்ட வந்து ரெக்கார்ட் இருக்கா? இல்ல டெய்லி இல்லைங்க சார். ஆனா இந்த மாசம் யார பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குங்க சார். ஆனா டெய்லிலாம் எழுதுறது இல்லைங்க சார். அதாவது நான் போன வருஷம் எத்தன பாலிசி பண்ணீங்க? போன வருஷம் ஒரு 21 பாலிசி எவ்வளோ பண்ணியிருக்கேன் சார். 21 பாலிசியா? ஆமாங்க சார். எத்தன ரூவா பிரீமியம் குடுத்தீங்க? சார் பிரீமியம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5, 6 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலயே குடுத்துருப்பேன் சார். 6, 7 லட்சத்துக்கு மேல குடுத்துருப்பேன். 6,00,000, 7,00,000 இந்த மாரி குத்து மதிப்பே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து சுயமா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்த அதான் சார். லெவல்ல இருக்கோம் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம எந்த ஊருக்கு போலாங்கிறத முடிவு பண்ண முடியும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். சரி நீங்க சொல்ற மாரி 7 லேக்ஸே வச்சுக்கங்க. ம். 7 லேக்ஸ் எத்தன சரிங்க பேர் சார். மூலம் வாங்கியிருக்கீங்க? 21 21 பாலிசி பேருக்கு. மூலமா வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க சார். அப்ப ஒரு பாலிசிக்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? சொல்லுங்க.
7 lakhs by 21 போடுங்க. 10 போட்டா ஒரு ஒரு 70,000 வருதுங்க சார். அவ்வளவுதானே சார்? ஒரு 30,000 40,000 வருது. இருங்க பாத்துருவோம். நம்ம தான் அது கால்குலேட்டர்ல போட்டு போட்டு மூளை வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. 33,000 ரூபாய் வருதுங்க. ஆமாங்க சார். சராசரியா 33,000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட நீங்க வாங்குறீங்க. இந்த 21 பாலிசிக்கு நீங்க எத்தனை பேரை பாத்தீங்கன்னு உங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கா? இல்லைங்க சார். அது வேணும்ல. அது இருந்தா தானே உங்களது சக்சஸ் ரேஷியோ என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க? ஒரு 50 பேரை பார்த்திருப்பீங்களா இல்ல 100 பேரை பார்த்திருப்பீங்களா? இல்ல சார், 50 பேருக்கு மேலேயே பார்த்துருக்கோம் சார். அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டு பண்ணுங்க. அப்ப நம்ம எங்கெங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியுதா? சார் நிறைய மிஸ்டேக் பண்றேன். ஆனா அதெல்லாம் தெரியுதுங்க சார். இருந்தாலும் அதை சரிப்படுத்த மாட்டேங்கிறேன் சார். அதான் என்கிட்ட உள்ள வீக்னஸ். என்ன காரணமா இருக்கும்? நீங்க எனக்கு ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது ஒரு காரணமா இருக்குமா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் சார் நானு. ஆனா நிறைய தேவை இருக்கு சார் எனக்கு. எல்லாமே தெரியுது. இருந்தாலும் நான் அதை பண்ண மாட்டேங்கிறேன். இப்ப ஒண்ணும் இல்லைங்க சார். கம்பெனில வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரமாச்சும் வேலை பார்க்குறேன். ஆனா எனக்குன்னு வரும்போது ஒரு ஒரு டெய்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குது. அதனாலதான் அந்த ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா அதை மாத்தணும் சார். மாத்திருவேன் சார். மாத்திருவேன். அதுபோக நீங்க சொல்றது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குங்க சார். மெயின் வந்து அதையும் மாத்தணும் சார். இந்த 2 தான் எனக்கு உண்டான பெரிய டிராபேக். தேவை இருக்கும்போது நமக்கு வரக்கூடாது. தேவை இருக்கும்போது நமக்கு பண தேவை இருக்கும்போது சோம்பேறித்தனம் வரக்கூடாதே. வரக்கூடாது. ஆனா வருது சார். இப்ப நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து எப்பனாலும் இருக்கலாம் தானே? சார் அதான் எனக்கு புரியல சார். எனக்கு எப்பனாலும் எந்திரிக்கலாம், எப்பனாலும் போலாம். ஆனா நான் முன்னாடி ஒர்க் பண்ணதை விட இப்ப நான் அதிகமா ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் 100% பாக்குறேன் சார். நானு கண்ணால பாக்குறேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் சார்ட்ட. அப்ப அத நான் சொன்னது மாதிரி தேவைக்கான நம்ம வேலையை பண்றதை விட சேவைக்காக பண்ணுங்களேன். உங்களது சேவைக்காக எத்தனை பேர் இன்னைக்கு வந்து காத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு நாள் மெசேஜ் போடாட்டியும் உடனே இமிடியேட்டா போன் பண்ணி கேட்கறாங்க. சார் உங்களுடைய அந்த ஒரு உற்சாகமான காலை வணக்கம் அப்படி நீங்க சொல்றதை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது சார். அப்படிங்கும்போது நம்மள அறியாமே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குதா இல்லையா? நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள்னால சில பேருக்கு பயன் தருது அப்படின்னு நமக்கு உற்சாகம் கிடைக்குதா இல்லையா? அப்ப இன்னைக்கு உங்களது சேவை வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பணியை ஆண்டவன் கொடுத்திருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்தை உங்களால் விளக்க முடியும். அப்ப இதெல்லாமே வந்து வெற்றி பெற துடிக்கிற முகவர்கள் வந்து எங்கெங்க மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இன்றைய பதிவு. மத்தபடி உங்களது குறைகளை வந்து எல்லாத்துக்கும் சுட்டி காட்டணுங்க அல்ல அதோடைய நோக்கம். ஏன்னா இந்த மாதிரி குறைபாடு உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கு நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி தரட்டா? சொல்லுங்க சார். அத முதல்ல சொல்லுங்க சார். சிம்பிளான மந்திரம் தான். ஒரே மந்திரம் மனசுல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வருதோ அப்ப இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு வேகம் வந்துரும். என்ன அப்படின்னா டூ இட் நவ். அவ்வளவுதான். டூ இட் நவ் அப்படிங்கிற மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. இப்ப நான் வந்து காலையில 5:15க்கு அலாரம் வச்சிருக்கேன். அடிக்கும். உடனே என்ன தோணும் நமக்கு? அலாரத்து மண்டையில அடிச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே உருள தோணுமா இல்லையா? கண்டிப்பாங்க சார். எந்திரிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒத்தி போட தோணும் போதே டூ இட் நவ் சொன்ன உடனே நான் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவேன். டூ இட் நவ். ஓகே. உடனே எந்திரிச்சிருவேன். உடனே போரைய தூக்கி போட்டுறணும். அப்ப எந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரொட்டீன் ஆயிருவோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நம்மள வந்து கீழ பிடிச்சு இழுக்கும். எப்படி அந்த ராக்கெட் மேல கிளம்பும் போது
பூமியோட அஹ், ஈர்ப்பு விசை வந்து அதை கீழ் நோக்கி இழுக்கும். அதை மீறி போறதுக்கு தான் அதுக்கு அடியில ஒரு தீ வைக்கிறது, ஃபயர். அப்படி உங்களுக்கு கீழே ஒரு தீ இருக்கிறதா நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? அதான் டூ இட் நவ். அனல் பறக்குமா இல்லையா? ஓகேங்க சார். அதை செய்யுங்க. இதே இதுங்க சார், இதே இது மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கோங்க சார். ம். இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ நம்ம நண்பர் வந்து வீடு நானே ஒண்ணும் கட்டினாரு. இல்ல, நானே 5 மணிக்கு கோயம்புத்தூர் வாங்கன்னு சொன்னா உடனே வந்து நிப்பீங்க. சார் காலையில 5 4:30க்கே மணிக்கு முடிச்சிடுவோம் சார். வாங்கன்னா வந்து நிப்பீங்க. அதான் சார் 4:30க்கே முடிச்சிடுவோம் சார். 4:30க்கே முடிச்சிருவீங்க. பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கு 4 மணிக்கு அங்க வந்துருங்கன்னாரு. 3:30 தான் எனக்கு தூக்கமே இல்லை. 4 மணிக்கு போயிட்டேன். குளிச்சு ரெடியாகி போயிட்டேன். ஆனா எனக்கு அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையே வருதுங்க சார். அதுதான் அதான் எனக்கு இனிமே உண்டான இனிமே வந்து நீங்க அதை அப்படியே உல்டா மாத்திக்கங்க. உங்களுக்குன்னு நினைக்காதீங்க. மத்தவங்களுக்காக நினைக்கணும். உங்களுக்கு நினைக்காம அவருக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்க இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்கணும் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல. கண்டிப்பாங்க சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சரிங்க சார். அப்ப அந்த மாதிரி உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். கரெக்டு தான் சார். நீங்க சொல்றது கரெக்டு தான் சார். நமக்குன்னா தான் எந்திரிக்க மாட்டேங்கிறோம். மத்தவங்களுக்குன்னு எந்திரிச்சிருவோம். அப்ப நம்மளுடைய அப்போ வீக் பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்குங்கும் போது கொஞ்சம் அதான் அசால்ட்டா அதான் சார். இருக்கீங்க. அப்ப ஆமாங்க அத சார். வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எண்ணத்தை மாத்தும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முழிப்பு வந்துருமா வராதா? ஓகேங்க சார். வந்துடும் சார். கண்டிப்பா வரும். அந்த ஆங்கிள் செஞ்சு பாருங்க. அந்த டூ இட் நவ் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து மறக்காதீங்க. ஓகே. முதல்ல நீங்க ஓகேங்க எந்த சார். நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஓகே. அப்பதான் அந்த நிலைமைக்கு நீங்க எப்படி போகலாங்கிறத முடிவு பண்ண முடியும். முதல்ல பக்கத்து ஊருக்கு போங்க. அப்படியே ஒவ்வொரு ஊரா சரிங்க சார். போனீங்கன்னா அடுத்து அத போய் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதனால முதல்ல எம்டிஆர்டி அப்படிங்கிறத முடிங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அடுத்து சிஓடிய பத்தி நினைங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப உங்களால வருஷம். முடியும். அப்ப எங்க வெற்றிக்கு வந்து என்ன தேவைங்கிற விற்பனை ரகசியத்த வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அத வந்து நம்ம பின்பற்றாதனால தான் நம்மளால முழுமையா செயல்பட முடியலங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா கூட, அத புரிய கண்டிப்பா. வைப்பதற்கான வித்தையும் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். கண்டிப்பா பண்றேன் சார். ஏன்னா நீங்க எல்லா பயிற்சியிலயும் கலந்துக்கிறீங்க. ஆமாங்க யாருக்கு சார். என்ன எல்லா மீட்டிங்கும் தேவைப்பட்டாலும் முத ஆளா இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா, நான் கூப்பிடக்கூடிய முதல் முகவர் நீங்களா இருக்கீங்க. அதே ஆமாங்க சார். மாரி தான் கண்டிப்பா. உங்களுடைய கிளையன்ட்க்கும் இருக்கீங்க. எல்லாருடைய உண்மைதான் சார். மனசுலயும் நீங்க கண்டிப்பா இடம் பெற்றிருப்பீங்க. அப்ப வந்து அந்த பண்பு எல்லாமே இருக்கு. அப்ப அந்த பண்ப வந்து நீங்க ஒருமுகப்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா நீங்கள் இந்த ஆண்டு உங்களது கனவான எம்டிஆர்டியை அடைய முடியும். அப்ப அந்த விற்பனை சீக்ரெட் பகுதியை விடாம தொடர்ந்து பார்த்து அதுக்கான அதில் உள்ள கூடிய கருத்துக்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பாங்க சார். அது உண்டுங்க சார். அது உண்டுங்க சார். சரி. இப்ப நீங்க உங்களது கருத்துக்கள சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு மக்களுக்கு உங்கள மாரி முன்னேற துடிக்கக்கூடிய, வெற்றி பெற நினைக்கக்கூடிய முகவர்களுக்கு நீங்க ஏதாவது உங்களது கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா சொல்லலாம். சார் என்கிட்ட இல்லாதத சொல்லிடுறேன். அப்படி என்கிட்ட இல்லாதத சொன்னாலே அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து லேசினஸ். அது என்கிட்ட இல்லாதது இல்லைங்க சார். என்கிட்ட இருக்கிறது அது. அத விட்டாலே ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓகே. அப்புறங்க சார் பிளானிங். அந்த பிளானிங் என்கிட்ட இருக்குது சார். அது வந்து அந்த இது இல்லைங்க சார். ஒரு ஃபோக்கஸா இல்ல. ஃபோக்கஸ் இல்ல. இப்ப என்கிட்ட இருக்குது. கண்டிப்பா இப்ப சிஓடி முடிக்கணும், முடிக்கணும், முடிக்கணும்னுலாம் இருக்குது. ஆனா அதுக்கு உண்டான ஃபுல் ஃபோக்கஸ் என்கிட்ட இல்லைங்க சார். நீங்களும் உங்க பிரிவிலயுமே நெனச்சா இது பண்ணல. இப்ப திலீப் சார் எனக்காக ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாரு. அட்லீஸ்ட் எனக்காக முடிக்காட்டி கூட அவருக்காக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அவரு ஒரு டெவலப்மென்ட் ஆபீசரா இல்லைங்க சார். அவரு என்ன ரொம்ப இது பண்ணி எனக்காக கஷ்டப்படுறாரு. கண்டிப்பா அது ஒருக்காகவாவது நான் பண்ணணும். இவர் மட்டும் இல்லைங்க சார். நௌசர் சார் எல்லா டிவோர்ஸுமே எனக்கு நிறைய இது பண்றாங்க. அன்னைக்கு நௌசர் சார் வந்து ரொம்ப கேட்கிறாரு. எப்படியாச்சும் பண்ணிருங்க. எப்ப முடிக்கிறீங்க அப்படின்னு வேற கேட்டுருக்காரு. அதனால இத்தனை டிவோர்ஸ் சப்போர்ட் இருக்கும்போது நம்மளால இது பண்ண முடியலையே அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் ஆதங்கமாவே இருக்குங்க சார் எனக்கு. ஆனா கண்டிப்பா பண்ணுவேன் சார். கண்டிப்பா இந்த வருஷம் கண்டிப்பா முடிப்பேங்க சார். அதுக்கு உண்டான செயல்பாடுகள கண்டிப்பா எடுப்பேன்.
மக்கள் எல்லாருக்கும் சொல்றது அதான். இது மூலமா ஒரு இன்னொரு 10 பேரு என்னைய மாதிரி இல்லாம நல்லபடியா பண்ணாங்கன்னா, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா முடிச்சு காட்டுவேன் சார் கண்டிப்பா. வெரி குட். அதாவது நம்ம என்னைக்கு நமக்கு நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறத நமக்கு எப்ப புரியுதோ அப்பயே பாதி வெற்றிக்கு சமம். ஆனா அத புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா. அப்படியே இருந்தீங்கன்னா அது வெற்றி கிடைக்காது. அதனாலதான் அது வந்து பாதி வெற்றிக்கு தான் அது சமம். அத அதான் புரிஞ்சுகிட்டு அதான் அத சார். மாத்துறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் மீதி பாதி கிடைக்கும். இப்ப கண்டிப்பா இவ்வளவு சார். நாளா வந்து கண்டிப்பா. நீங்க அத புரிஞ்சுகிட்டு பேசாமயே தான் இருக்கீங்க. அத வந்து மாற்றதுக்கான முயற்சிய பண்ண மாட்டேங்கிறீங்க. மாற்றதுக்கான அதான் சில அதான் சார். டெக்னிக்ஸ் உங்களுக்கு எளிய டெக்னிக்ஸ வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பல தடவ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்க சார். இருந்தாலும் அத சில விஷயத்த ஆமாங்க வந்து சார். திரும்ப, 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 திரும்ப மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அது ஒரு நாள் வந்து நமது கனவு வந்து கண்டிப்பா பலிக்கும். இந்த வருஷம் வந்து கண்டிப்பா உங்களது கனவு நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஏற்ற உழைப்பை கொடுப்பதற்கு தயாரா இருங்க. அதற்கான உதவியை செய்வதற்கு இந்த பிரபஞ்சம் ரெடியா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நன்றி சிவசங்கர். கண்டிப்பா. இந்த ரொம்ப மதிய நன்றி. ஆயுதம் சேனல் இணைந்து இந்த ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விற்பனை ரகசியத்துக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா எவ்வளவு சிக்கல்கள் வரும்? நமது முன்னேற்றத்துல எவ்வளவு தடைகள் இருக்கும்? அப்படிங்கிறத வந்து நீங்களும் புரிஞ்சுகிட்டு, மத்தவங்களுக்கும் புரிய வச்சிருக்கீங்க. இது மூலமா உங்களைப் போல எண்ணம் உள்ள, வெற்றி பெற வேண்டும் என்கின்ற துடிப்பு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய முகவர்கள், கண்டிப்பா இதுல வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணி, அவர்களது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு வந்து நான் வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சொல்ல விருந்தீங்க ஏதோ ஒரு கருத்துக்கள சொல்ல வந்தீங்க கடைசியா. இல்லைங்க சார். அதாவது கம்பெனில வேலை பார்க்கும்போது நெறைய டார்ச்சரு, நெறைய டென்ஷனு அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. அதனால தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி டார்ச்சரு, டென்ஷன் இருந்துட்டே இருந்தா இதுலயும் இன்னும் ஸ்பீடா போகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அதான் வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாரி அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வந்துட்டேனாட்டு இருக்குது நானு. இல்ல எப்ப அதாவது சுதந்திரம் கிடைக்கும்போது எப்ப நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருப்பது என்பது மிக, மிக முக்கியம். கண்டிப்பாங்க சார். அதான் அது ஒரு பெரிய டிராபேக் அதுக்கு சார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ம். வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஆமாங்க சார். காலேஜ்ன்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேற மாரி போவாங்க. என்ன காரணம் அப்டின்னா, ஸ்கூல்ல உள்ள கட்டுப்பாடு வந்து காலேஜ்ல இருக்காது. இருக்காது. புக்கு, சிலபஸ் அப்டின்லாம் இருந்தா கூட, இந்த புக்கு தான் அப்டின்னு ஒரே புக்லாம் கிடையாது. நீங்களா ரெஃபர் பண்ணி நீங்களா தான் படிக்கணும். அப்பதான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்டிங்கிறது வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப தேவைப்படும். யாரு நமக்கு சுதந்திரம் இருக்கும்போது, யாரு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில வெற்றி அடையறாங்க. நமக்கு சுதந்திரம் இருக்கு. நம்மள கேட்க யார் இருக்கா? நம்ம எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் வரலாம். அப்படின்னு இருக்கும்போது நீங்க டிசிப்ளினா போணும். இனிமே அதான் சார். இனிமே உங்கள பத்தி நினைக்காதீங்க. உங்கள நம்பி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர நினைங்க. கஷ்டம். கண்டிப்பா வெற்றிக்கலாம். நண்பர்களே, இந்த பகுதி ஓகே. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, சிஇஓ ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரெய்னிங் சென்டர். நன்றி நண்பர்களே. வணக்கம் சிவசங்கர். நன்றி. ஓகே. நன்றி சார்.